ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் மாணவர்களுக்கான 10th 11th 12th மாணவர்களுக்கான 2 முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தமிழக சட்டமன்றத்தில் உயர்கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை சார்பாக மானிய கோரிக்கையுடைய விவாதம் நடைபெற இருக்குது. இன்றைய விவாதத்தின் போது மாணவர்களுக்கு 2 முக்கியமான அப்டேட்டுக்கு பதில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, கடந்த வருடங்களில் தரப்படாத லேப்டாப், இலவச லேப்டாப், மடிக்கணினிகள் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்போது கிடைக்கும்? ஏன்னா அவங்களுக்கு அடுத்த மாதம் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. இப்போ 2021 22 கல்வியாண்டில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் கிடைக்குமா கிடைக்காதா? அதே மாதிரி 2017 18 கல்வியாண்டில் பயின்ற சில மாவட்ட மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்படவில்லை. அந்த மாணவர்களுக்கும் கடந்த சட்டமன்றத்திலே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இந்த லேப்டாப் தராமல் இருக்கிறோமோ அத்தனை மாணவர்களுக்கும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதற்கான அப்டேட் இப்போ அடுத்த சட்டமன்ற கூட்டம் வந்துருச்சு. இன்றைக்கி நடக்கக்கூடிய கூட்டத்தில் இந்த இலவச லேப்டாப்பை பற்றி அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்துடும். நம்ம சேனலில் உடனுக்குடன் அப்லோட் பண்ணுறோம். ரெண்டாவது, மிக முக்கியமாக கடந்த ஒரு வார காலமாக மாணவருடைய கோரிக்கை, குறிப்பாக 10th 11th 12th பொதுத்து எழுதக்கூடிய மாணவர்கள் பாடத்திட்டத்தை குறைக்கணும்னு சோசியல் மீடியாக்களில் தங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றுட்டே வர்றாங்க. இது சம்பந்தமாக இன்று பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாணவருடைய கோரிக்கை சம்பந்தமாக கேள்வி எழுப்பக்கூடிய பட்சத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அது சார்ந்து கட்டாயம் பதிலளிக்க வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாணவருடைய இந்த ரிக்வஸ்ட் சோசியல் மீடியாக்களில் ஃபார்வர்ட் ஆகிட்டே வருது. கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆளும் கட்சிக்கு நெருக்கடியை கொடுக்க கூட இந்த கேள்வியை கேட்கலாம், அல்லது மாணவர்கள் மீது தகுந்த அக்கறை இருந்தாலும் கூட இந்த கேள்வியை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் மாணவர்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். இது நம்ம நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் தான். இது நடக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை சார்ந்த விவாதம் இருக்கிறதுனால இது சார்ந்தும் கேள்விகள் எழுப்பப்படலாம். எழுப்பப்பட்டால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உங்களுக்கு சட்டமன்றத்திலேயே இது சார்ந்து பதிலளிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த பள்ளி கல்வித்துறை சார்ந்த மானிய கோரிக்கையில் மாணவருடைய 2 பிரதானமான அப்டேட், இலவச லேப்டாப், பாடத்திட்டங்கள் குறைக்கப்படுமா அப்படிங்கிற 2 முக்கியமான அப்டேட்டுக்கும் பதில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் நம்ம சேனலில் உடனுக்குடன் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.